வெல்கம் டு கேவிபி டாக்கீஸ். சமீபத்தில் வெளிவந்த சூரரை போற்று அப்படிங்கிற படத்தில் உங்களுக்கு ரத்தன் டாட்டா தெரியுமா? 20 வருஷம் இதே இடத்துல வெயிட் பண்ணார். அவராலேயே ஏர்லைன்ஸ் ஆரம்பிக்க முடியல, நீங்கள் யார் சார் அப்படிங்கிற வசனத்தை சூர்யாவை பார்த்து 2 தடவை கேட்பாங்க. அப்படி ரத்தன் டாட்டாவால் ஏர்லைன்ஸை ஏன் ஸ்டார்ட் பண்ண முடியல, ஏன் அவர் அவ்வளோ கஷ்டப்பட்டார், என்ன மாதிரி பிரச்சனையெல்லாம் ஃபேஸ் பண்ணார் அப்படிங்கிறது தான் நாம் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஆயிரத்தி 1932ஆம் ஆண்டு ஜேஆர்டி டாட்டா அப்படிங்கிறவர் டாட்டா ஏர்லைன்ஸ் நிறுவனத்தை தொடங்குறாரு. முதல்ல கராச்சி மற்றும் மும்பைக்கு இடையில் விமான சேவையை தொடங்கி வச்சார். அடுத்த 10 வருஷத்துக்கு விமானம் மேனுஃபேக்சர் செய்கிற ஆலையையும் பூனேயில் செட் பண்ண டாட்டா நிறுவனம் முடிவு பண்ணாங்க. அப்போது இருந்த ஆங்கிலேய அரசு அதுக்கு அனுமதியும் கொடுத்தாங்க. ஆனால் இந்தியர்களுக்கு விமான போக்குவரத்து துறையில் அனுபவம் கிடைச்சிருச்சு அப்படின்னா பிரிட்டிஷ் நிறுவனத்துக்கு பெரிய பாதிப்பு ஏற்படும்னு சொல்லி கொடுத்த அனுமதியை திரும்ப மறுத்துட்டாங்க. அப்போது அரசு மட்டும் அனுமதி கொடுத்துருந்தா விமான தயாரிப்பில் இந்தியாவோட பங்கு மிக பெரிய அளவில் இருந்திருக்கும். அதுக்கப்புறம் 1946ஆவது ஆண்டு டாடா ஏர்லைன்ஸ் நிறுவனம் ஏர் இந்தியாவாக மாறுச்சு. அதுக்கு அடுத்த வருஷம் பப்ளிக் லிமிடெட் நிறுவனமாகவும் மாறுச்சு. சுதந்திரம் கிடைச்ச பிறகு இந்தியாவில் இருக்கக்கூடிய முக்கிய தொழில் குடும்பங்கள் விமான நிறுவனத்தை தொடங்க ஆரம்பித்தாங்க. கிட்டத்தட்ட 9 நிறுவனங்கள் டாட்டாவோட சேர்த்து விமான நிறுவனங்களை தொடங்க ஆரம்பிக்கிறாங்க. அதில் டாட்டா குழுமத்தை தவிர மற்ற எல்லா நிறுவனங்களுமே நஷ்டத்தை தான் சந்தித்தாங்க. அப்போது விமானத்தில் பயணம் பண்ணுறவங்களோட தேவை குறைஞ்சதால் 1953ஆவது வருஷம் எல்லா விமான நிறுவனங்களும் பொது உடைமையாக ஆக்கப்பட்டுச்சு. அதில் டாட்டா ஏர்லைன்ஸ் ஏர் இந்தியாவாக மாற்றி அதுவும் பொது உடைமையாக ஆக்கப்பட்டுச்சு. அதுக்கப்புறம் மத்திய அரசு நிர்வாகம் மாறி ஏர் இந்தியாவை ஜேஆர்டி டாட்டா தலைமையிலேயே எடுத்து நடத்த சொன்னாங்க. 1978ஆம் வருஷம் ஏர் இந்தியா விமானம் கடலில் விழுந்து 213 பேர் பலியானாங்க. இதனால் அப்போ இருந்த அரசு ஏர் இந்தியாவுடைய தலைவர் பதவியில் இருந்து ஜேஆர்டி டாட்டாவை பணி நீக்கம் செஞ்சாங்க. சம்பளமே வாங்காத ஏர் இந்தியாவின் தலைவர் நீக்கப்பட்டார் அப்படின்னு லண்டனில் உள்ள பிரபல பத்திரிகைகளெல்லாம் எழுதுகிறாங்க. 1980ஆவது வருஷம் இந்திரா காந்தி பிரதமர் ஆன பிறகு ஏர் இந்தியாவை மறுபடியும் ஜேஆர்டி டாட்டாவை நிர்ணயம் செய்கிறாங்க. ஆனால் இந்த தடவை அவருக்கு தலைவர் பதவி கொடுக்கல, போர்டு மெம்பர்ஸில் அவருக்கு ஒரு உறுப்பினர் பதவியை கொடுத்தாங்க. 1986ஆவது வருஷம் ரத்தன் டாட்டாவை ஏர் இந்தியாவுக்கு தலைவராக நியமித்தாங்க. 1994ஆவது வருஷம் தனியார் நிறுவனமும் விமான போக்குவரத்தை இயக்கலாம்னு சொல்லி அப்போது இருந்த அரசு அனுமதி கொடுத்தாங்க. டாட்டா குழுமத்தில் உள்ளவங்களும் கண்டிப்பாக இந்த துறையில் கால் பதிக்கணும்னு முடிவு பண்ணாங்க. சிங்கப்பூர் ஏர்லைன்ஸ் எஸ்ஐஏவோட இணைஞ்சி கூட்டணியில் 60% எஸ்ஐஏக்கும் 40% டாட்டா குழுமத்துக்கும்னு திட்டம் போட்டாங்க. ஆனால் வெளிநாட்டு நிறுவனத்துக்கு உள்நாட்டு உற்பத்தியில் 60% பங்கு கொடுக்கறதுக்கு எல்லா சைடில் இருந்தும் எதிர்ப்பு கிளம்புச்சு. 1996ஆவது வருஷம் இந்த அரசு 2 காரணத்துக்காக டாட்டா நிறுவனத்துக்கு அனுமதியே கொடுக்கல. ஒன்று வெளிநாட்டு முதலீடு, 2வது தேவை குறைவு. இந்தியாவில் ஆல்ரெடி விமான போக்குவரத்து பயணமே கம்மியாக இருக்கும்போது இந்த சமயத்தில் புதிய நிறுவனத்துக்கு அனுமதி கொடுத்தா ஏற்கனவே இருக்கிற நிறுவனங்கள் நஷ்டத்தில் தான் முடியும்னு சொல்லி இவங்களுக்கு அனுமதியை மறுத்துட்டாங்க. 1996லேருந்து 97 வரைக்கும் பொருளாதார ஆய்வின்படி விமான பயணிகளோட எண்ணிக்கை வருஷத்துக்கு 13% அதிகமாகும். அந்த தேவையை பூர்த்தி செய்ய 60 விமானங்கள் தேவைப்படும்னு சொன்னார். இந்த காரணம் மட்டும் இல்லாமல் ஏர் இந்தியாவில் எந்த ஒரு பயணிகளும் நீங்கள் வேலைக்கு எடுக்கக்கூடாது, சிங்கப்பூர் ஏர்லைன்ஸ் நிறுவனத்தோட பங்கை 60% இருந்து 40% குறைக்கணும் அப்படின்னும் 100 கோடி மதிப்புள்ள கட்டமைப்பை உருவாக்குறேன்னு சொல்லி நிறைய வாக்குறுதிகளை அவர் கொடுத்தாரு. இதெல்லாம் கொடுத்த பிறகு தான் டாட்டா நிறுவனத்துக்கு அனுமதி கொடுக்கப்பட்டுச்சு. ஆனால் டாட்டா நிறுவனத்துக்கு அனுமதி கொடுத்தா ஏர் இந்தியாவில் இருக்கிற 4 சங்கங்கள் வேலைநிறுத்த போராட்டத்தில் இறங்குவோம் அப்படின்னு பிரச்சனை பண்ணுவோம் அப்படின்னும் அவங்க சொன்ன உடனே இந்த உத்தரவாதமும் கைவிடப்பட்டுச்சு. அப்போது இருந்த விமான போக்குவரத்து துறை அமைச்சர் இப்ராஹிம்ங்கிறவர் வெளிநாட்டு முதலீடு இல்லாமல் விண்ணப்பிச்சா டாட்டா நிறுவனத்துக்கு அனுமதி தாரேன்னு சொல்லியிருந்தார். சர்வதேச அளவில் சிங்கப்பூர் ஏர்லைன்ஸ் சிறப்பாக செயல்பாட்டில் இருக்கிறதால நாமளும் சர்வதேச அளவில் பேசப்படணும் அப்படின்னா அந்த நிறுவனத்தோட கைகோர்த்தா மட்டும்தான் முடியும்னு ரத்தன் டாட்டா தெரிவித்தார். மார்க்கெட்டில் இருக்கிற எக்ஸ்பர்ட் ரத்தன் டாட்டா கிட்ட ஒன்று சொன்னாங்க. என்ன அப்படின்னா, ஒரு விமான நிறுவனத்தை நீ தொடங்குறதுக்கு கிட்டத்தட்ட 2400 கோடி ரூபாய் செலவாகும் அப்படின்னும் 90s இந்த தொகை ரொம்பவே பெருசு அப்படின்னும் சொன்னாங்க.
டிசிஎஸ் நிறுவனம் மூலமாக டாடா நிறுவனம் அப்போ தான் கொஞ்சம் மேலே வந்து வெளியே தெரிய ஆரம்பித்தாங்க. இவ்வளவு பெரிய தொகை டாடா நிறுவனத்துக்கு ரொம்பவே பெருசு அப்படிங்கிறதையும் எல்லாரும் சொன்னாங்க. 90களில் ஏர் இந்தியா மிகப்பெரிய நஷ்டத்தை சந்தித்தது. 670 கோடி ரூபாய் நஷ்டத்தை சந்தித்தது. 1998 வருஷம் அரசு பங்கு வகித்தல் துறை அப்படின்னு ஒரு புதிய துறையை அரசு கொண்டு வந்தாங்க. அந்த துறையில் உள்ள அமைச்சர் 40% ஷேரை விற்க முன் வந்தார். விமான போக்குவரத்து துறையில் இருக்கக்கூடிய அனுபவமும் ஏர் இந்தியா வசம் இருக்கிற வழித்தடமும் காரணமாக வச்சு டாடா நிறுவனம் மறுபடியும் ஏர்லைன்ஸில் இறங்கலாம்னு முடிவு பண்ணாங்க. இந்த வாட்டி என்ன பண்ணுறாங்க அப்படின்னா 20% ஷேரு டாடா நிறுவனத்துக்கும் 60% ஷேரு சிங்கப்பூர் ஏர்லைன்ஸுக்கும் ஒன்றா இணைஞ்சி வாங்கலாம்னு முடிவு பண்ணாங்க. மறுபடியும் எதிர்ப்பு அதிகமானதால் சிங்கப்பூர் ஏர்லைன்ஸ் பின்வாங்கிட்டாங்க. இந்த வாட்டியும் டாட்டாவுடைய விமான போக்குவரத்து திட்டம் தடைபட்டுருச்சு. கிட்டத்தட்ட 3 பிரதமர்கள் கிட்ட அனுமதி அவருக்கு கிடைக்கலன்னு அவர் அப்போ உள்ள ஒரு இன்டர்வியூவில் சொல்லியிருக்காரு. இந்த இடைப்பட்ட காலத்தில் தான் டெக்கான் ஏர்ஸ், ஏர் டெக்கான், இண்டிகோ மாதிரியான குறைந்த கட்டண நிறுவனங்கள் உருவாக ஆரம்பித்தது. 2011 இந்த வருஷம்தான் ரத்தன் டாட்டாக்கு மிகப்பெரிய சேஞ்ச் ஓவரு. இந்த வருஷம் அரசு ஒரு முக்கியமான அறிவிப்பை கொடுத்தாங்க. வெளிநாட்டு நிறுவனத்துக்கும் அனுமதி வழங்கப்பட்டுச்சு. சிங்கப்பூர் ஏர்லைன்ஸ் நிறுவனத்தோட இணைஞ்சு விஸ்டாலா 51%, SIA 41% இணைஞ்சு டாடா நிறுவனம் தொடங்குறாங்க. அதே மாதிரி ஏர் ஏசியா கூட இணைஞ்சி லோ காஸ்ட் ஏர்லைன்ஸும் டாடா நிறுவனம் நடத்திட்டு வராங்க. டாடா நிறுவனம் விமானத்துறையிலையும் கால் பதிச்சு இப்போது வெற்றிகரமாக பயணிச்சுட்டு வராங்க. சொல்லப்போனால் டாடா ஸ்டீல்ஸ், டாடா சால்ட், டிசிஎஸ், டாடா மோட்டார்ஸ் இந்த மாதிரி டாடா நிறுவனங்கள் எல்லாமே வெற்றிகரமாக பயணிச்சுட்டு இருக்கு. அவங்களுடைய உழைப்பு இந்தியாவுக்கு மிகப்பெரிய பங்களிப்பாகவும் இருக்குது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான நியூஸ் பார்க்கணும் அப்படின்னா KVP டாக்கீஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.